ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வஞ்சர மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வஞ்சர மீனை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வஞ்சர மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குங்க. கடையில் மசாலா பொடி வாங்காமல் நம்ம வீட்டிலையே மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சி எப்படி மீன் பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த வஞ்சர மீனை நான் 2-3 டைம்ஸ் நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மீனில் கொஞ்சம் பொடி உப்பு தூவி நல்லா கலக்கி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மீனில் நல்லா உப்பு பிடிக்கும். நம்ம மசாலாவில் உப்பு போட்டாலும் மீனில் உப்பு இறங்காது. அதனால தாங்க நம்ம மீனில் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு வச்சிடணும். இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பூண்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை எல்லா மீன்லேயும் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி ஒரு 1/2 hour ஊற விட்டுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு மீன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். இப்போ மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் பீசஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த எல்லா மீன் பீசஸையும் போட்டதுக்கப்புறமா நம்ம உடனே திருப்பி போடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போடணும். பாருங்கள், மீன் துண்டுகளை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் திருப்பி போடுங்க. மீன் நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அருமையான வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இனி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, வஞ்சர மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலையே மசாலா அரைச்சி மீன் பொரிச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.